முதல் விஷயம் சாம்பிராணி. இந்த சாம்பிராணி அப்படின்னோடனே எதை வேணாலும் போட்டு வீட்டுக்கு புகை போடுறதில்ல. பிகாஸ் சாம்பிராணிங்கிறது ஒரு ஜென்ரலைஸ்ட் டேர்ம். சாம்பிராணியில் நிறைய வகை இருக்குது. அதாவது பென்சாயின் சொல்லுவாங்க, ஃப்ராங்கின்சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கம் டமார்னு சொல்லுவாங்க, இன்னும் நிறைய இருக்குங்க. ஆனால் நான் சொல்கிறது இந்த கருப்பு சாம்பிராணி இல்லை, குங்குலியம் இல்லைன்னா பால் சாம்பிராணி அப்படிங்கிற ஒரு விஷயம். இது வெள்ளையாக இருக்கும், சில நேரத்தில் லைட்டாக மஞ்சள் கலந்து கூட வரும். இதை பொடி பண்ணிங்கன்னா ஆஃப் ஒயிட், அதாவது ஒரு க்ரீமி ஒயிட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த கலரில் இருக்கும். இதை நீங்கள் எப்போவுமே எப்படி சாம்பிராணி போடுவீங்களோ அந்த விதத்தில் யூஸ் பண்ணலாம். இந்த குங்குலியம் கடைகளில் வாங்கும்போது கட்டியாக இருக்கும், அதை நம்ம இடித்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அது கூட கொஞ்சமாக மருதாணி விதையும் கலந்து வீடு பூரா சாம்பிராணி போடுறது, அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது பண்ணுறது ரொம்ப விசேஷம். நான் செவ்வாய் வெள்ளி 2 நாளும் பண்ணுவேன். சில சமயங்களில் எனக்கு வீட்டோட வைப் சரியில்லை அப்படின்னு தோணுச்சுன்னா நான் அடிக்கடி அதை யூஸ் பண்ணுவேன். இது பூஜை பொருள்கள்லாம் விற்கிறாங்கல்ல, அந்த கடையிலையும் நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும். ட்ரை பண்ணுங்கள். இந்த குங்குலியத்தை ஃப்ராங்கின்சென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் மறந்துடுறீங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் கிருஷ்ணபிரியா.